வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுன்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிரசன்ன ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி போன்ற வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, எதையும் சாதிக்க துணிந்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள். வாழ்க்கையில் நீ இந்த விஷயத்தை தோற்று போயிடுன்னு சொன்னீங்க, அதில் ஜெயிச்சு காமிச்சிருவாங்க. அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ராசி இந்த விருச்சக ராசி. என்னென்னா, உறவுகள்கிட்ட சில நேரங்களில் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதிகமாக. ஏன்னா உங்களை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரியாதனால சில நேரங்களில் ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். அவர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது 24 நாட்கள் அந்த ராசியில் இருந்து ஒரு பலனை கொடுக்க போகிறார். முதல்ல இந்த சுக்கிரன்னா யார்? சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தை கொடுக்கக்கூடியவர், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர், ஆடம்பர விஷயங்களை கொடுக்கக்கூடியவர், வீடு, வண்டி, வாகனம், அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் விருச்சக ராசி என்பவர்களுக்கு 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான நிவர்த்திகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அதே போல் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம். அப்போது தேவையில்லாத விரயங்களை இந்த சுக்கிர பகவான் தடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்ட இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் போகிறார். அப்போ எந்த மாதிரி ஒரு பலனை, இந்த யோக பலனை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால், இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 1.5 வருட காலமாக நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்களை, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வரீங்க. நிறைய பேருக்கு சண்டைகள், சச்சரவுகள், அந்த திருமணத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு இல்லாதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த விருச்சக ராசி என்பதை சந்திக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த 24 நாட்களில் நாங்கள் திருப்பி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் சார். எங்கள் ஒய்ஃப் சண்டை போட்டு போயிட்டாங்க, என் கணவர் சண்டை போட்டு போயிட்டார், பிரிஞ்சு போயிட்டார், ஆனால் நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால், இந்த 24 நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதேமாதிரி நடந்து சில பேருக்கெலாம் திருமணமெல்லாம் நிச்சயதார்த்தம்லாம் ஆகி சில பேருக்கெலாம் திருமணம் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்தில் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஒரு அனுஷ நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா அதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசியில். அந்த மாதிரி நடந்து திருமணம்லாம் நிச்சயதார்த்தம்லாம் ஆகி நின்ன திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையாயிருக்கும், தாமதமாயிருக்கும். அந்த தடை தாமதத்தினால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சு, தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, சொந்தக்கார பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரன் கிடைக்கல, இல்லை தோஷ வரனாக வருது, இல்லை வரன் தட்டி போயிட்டே இருக்குது, இல்லை அவங்க பார்த்து ஓகே சொன்னால் நீங்கள் வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், இல்லை நீங்கள் பார்த்து ஓகே சொன்னால் அவங்க வேண்டாம்னு சொல்கிற சூழ்நிலைகள் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அதிகமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது.
ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ ஒரு பாக்கியஸ்தானத்தை ஒரு கிரகம் பார்க்கும்போது என்ன கேட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த பாக்கியத்தின் மூலமாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 1.5 வருஷமாக எனக்கு வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வரேன், என்னன்னு தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் கடனுடைய அளவு அதிகமாகி போயிடுச்சு, தொழில் கம்மியாயிடுச்சு, வெளில வர வேண்டிய பணம்லாம் வரல, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் இப்போ ஒரு 1.5 வருஷமாக சந்திச்சுட்டு வரீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றங்கள், முன்னேற்றம், வராத பணம்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, எங்கேயோ ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு பேங்க் லோன் போகிறீங்க, வெளில ஒருத்தர் பணம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த சுக்கிர பகவான் இந்த 24 நாட்களில் கொடுக்க போகிறாரு. அதே போல் தொழிலில் வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். முடியாதுன்னு சொல்லி சாதிக்கக்கூடியவர்கள்னு சொல்லணும். அப்போ என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 24 நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஏன்னா அந்த முயற்சி ஸ்தானத்திலே அந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றாரு. அப்போ அந்த முயற்சி செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த முயற்சி ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சக ராசி என்பவர்கள் அடுத்த 24 நாட்களில் சந்திக்க போகிறீங்க. அதே போல் வேலையில் நிறைய தொல்லைகள் இருக்குது சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு, இந்த ஒரு 1.5 வருஷமாக என்னால் எதையுமே செய்ய முடியல, ஏதோ பிரம பிடிச்ச மாதிரி இருக்குது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, எதை செஞ்சாலும் தடையாகுது, தாமதமாகுது, இல்லை ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியுது. நான் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சேன், திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தார், அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன வெளியிலையும் போக முடியல, நல்ல ஸ்கேலில் இருக்கேன், நல்ல சம்பளத்தில் இருக்கேன், நல்ல பதவியில் இருக்கேன், வெளில எங்கே போனால் இந்த வேலை கிடைக்காது, அப்போ என்ன பண்ணுறது, நான் வெளியும் ட்ரை பண்ணேன், எனக்கு எந்த சம்பளத்தில் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு 24 நாட்களில் அதற்கான முயற்சிகளை பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அப்படின்னா, இல்லை நான் வந்து வெளியூரில் ட்ரை பண்ணுறேன், வெளிநாட்டில் ட்ரை பண்ணுறேன், எனக்கு அதை தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த 24 நாட்களில் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். நான் வெளிநாடு தான் போகிறேன், வெளியூர் தான் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 24 நாட்களில் அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது, ஒரு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறது, வெளியூரில் வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 24 நாட்களில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியூரில் வெளிநாட்டில் வேலை உறுதி. சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இடம் மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதியாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவியோட நல்ல சம்பளத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே மாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, எனக்கு பங்காளி சண்டை அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களாம் இந்த 24 நாட்களில் அந்த இடம் விற்கிறதுக்கு, வீடு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் மூலயமா, வீடு மூலயமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. ஒரு வண்டியே விற்கிறீங்க, ஒரு 2 வீலர் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்குங்க சார், ஒரு கார் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்குங்க, அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருப்பீங்க, அதில் ஒரு லோன் தேவையில்லாமல் ஒரு 10,000 ரூபா கட்டிகிட்டு இருப்பீங்க, ஒரு 15,000 ரூபா கட்டிகிட்டு இருப்பீங்க, இது கம்மியானாவே எனக்கு நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் சார், அந்த மாதிரிலாம் வருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வண்டி விற்கிறது, வீடு விற்கிறது, இடம் விற்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் பெரிய லெவலில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வருவதற்கான அற்புதமான நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் நிறைய பேர் இருக்கீங்க. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பட்டங்கள் பதவிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், திருப்பி நான் அதே இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இந்த 24 நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வரும். அங்கே நல்ல சம்பளம், நல்ல பேர் புகழ் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. ஆனால் நான் படிக்கிறேன் சார், நான் வேலைக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெளியூரில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி ஊரில், இல்லை அதர் ஸ்டேட்
நீங்கள் இனிஷியலாக எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட நீங்கள் அதில் இடத்துல ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. படித்து ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டேன், வீட்டில் திட்டுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்களும் ஒரு மனுஷன், என்னாலையும் சம்பாதிக்க முடியும், என்னாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த சுக்கிர பகவான் இருக்கார். அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்தி வெற்றிகள் பல பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விருச்சக ராசி என்பதற்கு நம்ம சொன்னது எல்லாமே செவ்வாயுடைய பெயர்ச்சியை வச்சு தான், சுக்கிரனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் நம்ம பலன் சொல்லியிருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காம போக மாட்டார். அதே போல் சுக்கிர தசை நடக்குது, சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு ராகு தசை நடக்குது, எனக்கு சனி தசை நடக்குது, எனக்கு வந்து கேது தசை நடக்குது, எனக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா அது கொஞ்சம் தீய பலனை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம சொன்ன விஷயங்களுக்கு, தொழிலாக இருக்கலாம், வேலையெல்லாம் இருக்கலாம், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்கும் போது. அதனால் உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி உங்களுடன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்டே டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். நோட்டில் எழுதி கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.